வணக்கம். குரூப் 2 குரூப் 4க்கு வந்து பொதுத்தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த வகையில இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக் என்னன்னு பார்த்தறலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா போலி. அதாவது போலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம் பெற்றாலும் அதன் பொருள் மாறாமல் இருந்தால் அதைத்தான் வந்து போலிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த போலிகள் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதற் போலி, இரண்டாவது இடைப்போலி, 3 கடைப்போலின்னு சொல்லுவாங்க. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற்போலி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சொல்லில் முதல் எழுத்து மட்டும் மாற்றம் பெற்று வேறு ஒரு எழுத்து இடம் பெற்றாலும் அதன் பொருள் மாறாமல் இருந்தால் அதுதான் வந்து முதற்போலி அப்படின்னு நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பசல். இந்த பசல் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு பதிலாக பைசல் அப்படிங்கிற ஒரு சொல் இடம் பெற்றால், பாக்கு பதிலாக பை இடம் பெற்றாலும் அதன் பொருள் மாறாமல் இருந்தால் அதுதான் வந்து முதற்போலி அப்படின்னு நம்ம சொல்றோம். இரண்டாவது நம்ம பார்க்க போறது இடைப்போலி. இடைப்போலி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சொல்லின் இடையில் உள்ள எழுத்து மாற்றம் பெற்று வேறு ஒரு எழுத்து இடம் பெற்றாலும் அதன் பொருள் மாறாமல் இருந்தால் அதைத்தான் நம்ம வந்து இடைப்போலி அப்படின்னு நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அமைச்சு. அமைச்சு அப்படிங்கிறதுக்கு பதிலாக அமைச்சு அப்படின்னு வந்து இடம் பெற்றாலும் அதன் பொருள் மாறாமல் இருக்கும். மாக்கு பதிலாக மை இடம் பெற்றுக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல அதன் பொருள் வந்து மாறாது. அதுதான் வந்து இடைப்போலின்னு சொல்லுவோம். சில இடங்கள்ல வந்து இளஞ்சிக்கு பதிலாக இளைஞ்சி அப்படின்னு வந்து இருக்கலாம். சரிங்களா? மூணாவது பாத்தீங்கன்னா கடைப்போலி. கடைப்போலி அப்படிங்கிறது ஒரு சொல்லின் இறுதி எழுத்து மாறினாலும் அதன் சொல்லும் பொருளும் மாறாமல் இருந்தால் அதுதான் வந்து கடைப்போலி அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா அகம். இந்த அகம் அப்படிங்கிற சொல்லுக்கு பதிலாக அகன் அப்படிங்கிற ஒரு சொல் இடம்பெற்று, அதாவது இம்முக்கு பதிலாக இன் இடம் பெற்றாலும் அதன் பொருள் மாறாமல் இருந்தால் அதைத்தான் வந்து கடைப்போலி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த போலிகள்ல இந்த 3 தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு போலி இருக்கு. அதற்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்றுப்போலி. முற்றுப்போலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சொல்லின், அதாவது ஒரு சொல்லில் முதல் எழுத்து, இடை எழுத்து, கடை எழுத்து 3 எழுத்துக்களும் மாறி வேறு ஒரு சொல் வந்தாலும் அதன் சொல்லும் பொருளும் மாறாமல் இருந்தால் அதைத்தான் வந்து கடைப்போலி அப்படின்னு நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா 5. 5 அப்படிங்கிற சொல்லுக்கு பதிலாக 5 அப்படிங்கிற ஒரு சொல் வந்து இடம் பெற்றிருக்கு. அப்போ ஐக்கு பதிலாக ஆ, இந்துக்கு பதிலாக இஞ்சு, தூக்கு பதிலாக சு. இந்த மாதிரி எல்லா எழுத்துக்களுமே வந்து மாறினாலும் அதன் பொருள் மாறாமல் இருந்தால் அதைத்தான் வந்து முற்றுப்போலி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரி வேற ஒரு எக்ஸாம்பிள் முற்றுப்போலிக்கு இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.